ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. இப்போ கிளாஸ் நடக்குது, அப்புறம் கண்டினியூ. அதான் நான் வேணும்னு சொல்லிட்டீங்க. ஹாய் காய்ஸ். ஹாய். என்னடி இவ்வளோ ஜூமில் பண்ண? நான் வர காய்ஸ் நாங்கள் என்ஜிஓ போனோம். ஆமாம், ஆக்சுவலி நாங்கள் எல்லோரும் இங்கே பச்சை நிறத்தில் நாங்கள் வந்து பச்சை நிறத்தில் அட்டெண்டர் வராரு. இப்படி வச்சு பேசுகிறேன். சனர் வந்து குரூப்பில் எல்லாருக்கும் மெசேஜ் போட்டால், கேர்ள்ஸ் எங்கள் குரூப்பில் கேர்ள்ஸ் குரூப்பில் இருக்கிறவங்களாம் மெசேஜ் போட்டால். பட் ரொம்ப முக்கியமான ஒரு சில பேர் வந்து அதுக்கு எஸ் நோட் போட கூட அவங்களுக்கு டைம் இல்லை. ஸோ வந்து எங்கள் கேங் மட்டும் நாங்கள் அதை தான் வந்து க்ரீன் போட்டோம். ஆமாம், எனக்கு அது உண்மையில மனசு கஷ்டம். லாஸ்ட் என்ஜாய் வந்துட்டு நான் ஆசைப்பட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சேம் கலர் ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு கேட்டேன். இவங்கெல்லாம் வந்து நான் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கேட்கணும்னா நான் என் குரூப்லேயே கேட்டிருப்பேன். ஆனால் நான் எல்லா குரூப்லேயும் கேட்டேன், புது குரூப்பில் கேட்டேன். சரியா, அதுக்கு எனக்கு பதிர்க்கும் என்னன்னு சொல்லியிருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து ரிப்ளையே பண்ணாங்க. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு, நம்ம தான் எல்லோரும் வந்து ஓகே அப்படின்னு நினைக்கிறோம், நம்ம ஒரு ஆளாக கூட பார்க்கல போல. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கு நோ போடுறதுல என்ன, நான் அதில் கஷ்டமே பட்டிருக்க மாட்டேன். யாரோட பாட்டில் தற்கொலை பண்ணிக்கிட்டேன். யாரோட பாட்டில் அது? அதான் எனக்கு அது கொஞ்சம் மன வருத்தம் தான். சொன்னாங்க போட மாட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் ஓகே, நம்ம எல்லோரும் கூட பேசுவோம் அப்படின்னு நம்பி நான் வந்து போட்டுட்டேன். இவ்வளோ நேரமாக பேசிட்டு இருக்கேன். நான் வந்து போட்டு யாருமே இதுக்குள்ளே இங்கே வந்தேன். எனக்கு அது கொஞ்சம் காலையில் ஒரு 3 பேருக்கு மட்டும் சண்டை போட்டேன். ஆக்சுவலாக இந்த யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸும் ரிப்ளை பண்ணல. யார் சப்ஸ்கிரைபர்ஸ்? நாங்கள் தான் ரிப்ளை பண்ணாதவங்க எல்லாம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ். பார்த்துக்கோங்க. ரொம்ப சரி, நம்ம ஜாலியாக பேசலாம். ஆமாம், ஜாலியாக பேசலாம். இதுவும் ஜாலியாக தான் இருக்குது. ஓகே, என்ன யாரும் வேணான்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஒன்றா போட்டுருக்கோம்ல, அதான் இருக்கிறவங்கள பற்றி தான், அவங்க மதிக்கிறவங்க பற்றி தான் நீ வந்து சந்தோஷமாக. நான் இவ்வளோ நாள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சி வருத்தப்படுறேன். இவ்வளோ நாள் வந்து எல்லோரும் என்னை மதிக்கிறவங்க வந்துச்சுன்னா நீங்களும் விளாட்க வரீங்களா? யாரும் ஸ்பீக்கர் வைங்க. இப்படி இவ்வளோ அமைதியாக போதும் மழை போல மாதிரி. ஸோ வந்து தி திங் இஸ், திஸ் இஸ் ஆர் லாஸ்ட் என்ஜிஓ. அப்புறமேட்டு நாங்கள் இப்படி பஸ்ஸில் ஒன்றா போக மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு கோஇன்சிடென்ட் என்னன்னா, நாங்கள் இந்த 2 டைம் என்னோடய லாஸ்ட் என்ஜிஓவும் சரி இண்டஸ்ட்ரியல் விசிட்டும் நானும் இவ்வளோ நாளாக வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் முடிக்கும் போது ஆளாருக்கு என்ன எங்கேயோ இருக்கும். சரி, அதை விட இது எங்கள் லாஸ்ட் என்ஜிஓ. இனிமேட்டு பஸ்ஸில் ஒன்றா போக மாட்டோம். ஸோ வந்து லைட்டாக எமோஷ்னலாக இருக்குது. அவ்வளோதான். நாங்கள் வந்து இப்போ ஃபோனை மற்றவங்கள்ட்ட பாஸ் பண்ணுறோம். கண்ணில் தூசி விழுந்துச்சு, அதெல்லாம் தொடச்சிட்டாங்க. ஸோ ஃபோனை மற்றவங்கள்ட்ட பாஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களோட ஒப்பீனியன். ஆமாம், நீங்கள் வந்து ஏய் ராஜி, நீங்கள் கொஞ்ச நேரம் பேசுங்க. இல்லை ஏன்டி மேம் மேலே கோச்சிட்டியா? ஏய் விட, நீ கால் விட்டு. லாஸ்ட் என்ஜிஓ பற்றி இங்கே பாருங்க, இவ இருக்கான்ல, இவ வந்துட்டு எங்களை விட்டுட்டு தனியாக போய் உட்காந்துட்டா. இவங்களுக்காக அதான் உண்மை. எங்களுக்காக நாங்கள் முன்னாடி உட்கார சொன்னால் போய் இங்கே உட்காந்துருக்காங்க. அதோ இடையப்பல சனஜித்தி. அதாவது காரணம் அங்கே இருக்க புள்ள தான் காரணம். இல்லை அவங்க தான் சரி. லாஸ்ட் என்ஜிஓ பற்றி ஆமாம், எனக்கு ஐவிலே கொஞ்சம் மன வருத்தமாக போச்சு. பட் என்ஜிஓ வந்து நம்ம பேசலாம் கேட்காது. எனக்கு ஐவிலே கொஞ்சம் மன வருத்தமாக போச்சு. இப்போ என்ஜிஓலேயும் லாஸ்ட் மன வருத்தமாக ஜாலியாக. ஆமாம், அதான் நீ ஜாலியாக இருக்கே, இதுக்கப்புறம் இது போக முடியாதுன்னு மன வருத்தமாக போச்சு. இல்லை, லாஸ்ட் என்ஜிஓ நன்றி, வணக்கம். கொஞ்சம் சோகமாக இருக்காங்க. நான் எதுவும் சொல்ல லாஸ்ட் என்ஜிஓ ஸ்வேதா வந்து இயற்கையை ரசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கண்டென்ட் தெரிஞ்சுருக்கேன். லாஸ்ட் என்ஜிஓ பற்றி பேசுங்க. லாஸ்ட் என்ஜிஓ நினைக்கும் போது
கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டமாக இருக்குது. பாதி என்ஜிஓக்கு மேடம் வந்ததில்லை, எல்லா என்ஜிஓக்கு நான் வந்திருக்கேன். மீடி நானும் எல்லா என்ஜிஓக்கும் வந்துடுவேன். ஏன்னா ஹாஸ்பிஸ் ஒன்று வந்ததில்லை, ஒன்று வந்தது நெக்ஸ்ட் டைம். நல்லா தான் இருக்கு கைஸ், பார்ப்போம் எப்படி போகுது. பாய். ஃபோன் தலைகீழ வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். சரி கைஸ், நாங்கள் வந்து இந்த மொத்த என்ஜிஓவும் உங்களுக்கு நாங்கள் வந்து வ்ளாகாக எடுக்க போகிறேன். ஏன்னா இதை நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ண. நான் காலேஜ் கிளம்பிட்டாச்சு, நான் என்ஜிஓ போகிறேன் இன்னைக்கு. இது வந்து எங்கள் மெமரிஸ் வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி நாங்களே ஃப்யூச்சரில் சரியா. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து எல்லாம் ஃப்யூச்சரில் வந்து பெருமையாக பேசுவோம். தாத்தா ஓகே கைஸ், வில் அப்டேட் யூ. காலேஜ் விட்டு எல்லாம் வந்துட்டோம். தாத்தா வெளியே போயிட்டு பாய் பாய் சொல்லு. ஓ சரி சரி. பாய் சார். பாய் பாய். போ போ. 2 3 4 5 9 10. ஓகே.
ஃபோட்டோ நான் இப்படி தான் இப்போ ஃபோட்டோ கடைக்குள்ளே எடுக்கிறேன். கைஸ் எங்கள் லாஸ்ட் என்ஜிஓ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. எப்படி இருந்துச்சு எனக்கு லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்? கொடுங்க இங்கே கொடுங்க நல்லாவே எடுவேன். ஆனால் மேடம் ஒரு டைவ் அடிச்சாங்க, நீங்கள் அதை கேட்கணும். அவங்க வந்துட்டு வள்ளிக்கு அடிச்சு ஒரு ஃபோட்டோ மட்டும் எங்களை எடுத்துரு ப்ளீஸ் ப்ளீஸ். 7 ஸ்டோன்ஸ் விளாண்டோம். ஜூம் பண்ணி வேறு எடுப்போம். சரி நாங்கள் ஃபோட்டோ எடுத்து கண்டினியூ பண்ணுறோம். என்ஜிஓ முடிஞ்சிருச்சு வெற்றிகரமாக. லாஸ்ட் என்ஜிஓ. ஆமாம் நைஸ். நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். போயிட்டு பஸ்ஸில் ஏறிட்டு நாங்கள் சொல்கிறோம் சீக்கிரம் கிளம்பிட்டோம். ஏன்னா ஏதோ பசங்க வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க. பட் நாங்கள் 1:30 கிளம்பி இப்போ வந்து 12 கூட நான் பண்ணுறேன் ஆகுது. எனிவே திஸ் வாஸ் வெரி நைஸ். No, not nice. It feels so bad to be here. லாஸ்ட்டாக சிரிக்கிற நீ. ஆமாம் லாஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு நாங்களே விளையாடும் போது. நான் அழ வர அளவுக்கு சிரித்தேன். வயிறு வலிக்க யா ஸ்டொமக்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா விழு அப்படி. ஸோ அஃப்கோர்ஸ் வலிக்கும். ஓகே ரைட்டா நீயும் கொடக்குள்ள வா. ஸோ நாங்கள் பஸ்ஸுக்கு போயிட்டு மற்றவங்களை காட்டுவோம். பாய். நம்மளோட ஸ்வேதா காட்டு, ஷாலினி காட்டு. சூப்பராக இருக்கு. அவன் வந்து லாக் போடக்கூடாது. இது வந்து இது வந்து ஸ்வேதா. சானா காட்டு, ராஜி காட்டு. இது வந்து சஹானா. இவன் வந்து நல்லா தான் இருக்குது ஸ்வேதா. காய்ஸ் நாங்கள் வந்து எங்கே போயிட்டு வந்துட்டோம். ஸோ எங்கள் டே நான் லைஃப் vlog வந்து நாங்கள் முடிச்சு வச்சுக்கிறோம். டே என்ஜிஓ வந்து எப்படி போச்சுன்னு என்னால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி போச்சு. எங்களுக்கு வந்து போகும்போது ஸ்டார்டிங் எனக்கு வேலை போனால் உனக்கு வேலை போனால் எனக்கு வேண்டாம். நீ ஜாலியாக விளாடல. நான் இப்போ வீடியோ எடுத்து காட்டுவேன். வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நானும் விளையாண்டேன். ஆனால் முழு மனசோடலாம் விளையாண்டேன். ஒரு இடத்துல வந்து கொஞ்சோண்டு வெளியே ஒரு மாதிரி. அது வந்து காமனாக எல்லாரும் பேசுவேன். ஆமாம் எல்லாரும் பிரச்சனை. ஹாய் மேம். ஸோ நாங்கள் ஆனால் வந்து ஓகே அது காமனாக நடந்துதான். அது எனக்கு அந்த அது ஒன்று கூட பரவாயில்ல. ஓகே எனக்கு அது ஒன்று கூட தோணல. ஆனால் செகண்ட் தான் யூடியூப்பில் போட்டால் ஓகே தான். ஓகே ஸோ அதுக்கு அடுத்து நான் வந்து செம்ம ஜாலியாக விளாண்டேன். நான் வந்து பாரு எவ்வளோ ஜாலியாக விளாண்டேன்னா நான் அவ்வளோதான் பேசுவான்னு தெரியுமா? சரி பேசுகிறேன். எவ்வளோ ஜாலியாக விளாண்டோம். சிரிச்சு வயிறு வலிச்சு கண்ணுக்கு தண்ணியாக வந்துச்சு. அவ்வளோ ஜாலியாக விளாண்டோம். இவளும் நானும் எல்லாரும் கடைசியாக வந்தாங்க. நான் ஏற்கனவே 2 மேட்ச் சஹானா. அதுக்கு முன்னாடி 4th தூண்ஸும் விளாண்டோம். அது இவங்களுக்கு என்னன்னே தெரியல. பட் 4th தூண்ஸ் ஆல்சோ. அதில் 4 தூணே இல்லைடி அங்கே 3 தூண்ஸ். ஓகே ஸோ இதுதான் எங்களோட டே நான் லைஃப். ஆனால் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் என்ஜிஓக்கு போன டே. இது வரைக்கும் நம்ம எங்கெங்கேயோ தூரம் என்ஜிஓலாம் போயிருக்கோம். டயர்டானதே இல்லை. ஆனால் இந்த என்ஜிஓவில் ஒரு மாதிரி டயர்டாகவே விளையாடுறது அப்படி தம்பி. ஆமாம் நல்லா விளாண்டோம். ஆமாம் இருக்கலாம். சோத்துக்கு வேற நடந்து போயிட்டு வந்தோம். ஷாலினியை காட்டுறீங்களா? சரி காட்டி திரும்ப சோறு நல்லாவே இல்லை. ஸோ இதான் எங்களோட என்ஜிஓ vlog. அதுவும் நாட் ஜஸ்ட் எனி என்ஜிஓ vlog. லாஸ்ட் என்ஜிஓ vlog. பசியே போயிடுச்சு. பேர் என்ன ஷாலினி வந்து வாமிட் பண்ணாங்க. நான் ரொம்ப மன உளைச்சல் ஆகியே வந்து சாப்பிட உட்காந்து. ஏன்னா இவளால் அப்போ வந்து அவள் வந்து இவன் என்ன பண்ணா கொஞ்சம் அவ்வளோ கம்மி. இவன் என்ன பண்ணாங்க, நான் இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், என் தட்டில் எடுத்து நான்வெஜ் வச்சா அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி 10 நிமிஷம் இருந்தான். யானே தெரியல. அதுக்கு அடுத்துதான் விளையாடும் போது என் தட்டில் வந்து நான்வெஜ் எடுத்து வச்சார். சரி ஓகே பரவாயில்ல ஒரு சைடில் தான் வச்சான்னு பார்த்தா அவன் என்ன பண்ணா, அவள் வச்சு ரைஸ் தான் வச்சா. அதுக்கு முன்னாடி சிக்கன் சாப்பிட்ட கையா அந்த கையால் எடுத்து ஏற்றி விடாதடி. ஆமாம் எனக்கு கரெக்டாக தெரியல. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணானா அவ்வளோ கம்மி நான் எதுவும் பண்ணேன்.
மூஞ்சி காமி செருப்பு பிஞ்சு போயிடும் சார்லி அவனுக்கு தெரியும்ல பேசுவேன் அவன் என்ன பண்ணானா செல்லம் காலிஃப்ளவர் எடுத்துக்க வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீ அதே காலிஃப்ளவர் அமைதியாரு அவ கையால எடுத்து வச்சா சிக்கன் எனக்கு இதுக்கு ஆமாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சமைச்சு காலிஃப்ளவர் வச்சா கைஸ் இவரும் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் தான் சொல்கிறேன் சிக்கன் தொட்ட கையால தொட்ட காலிஃப்ளவர் இது வந்து ஒரு லுக் விட்டாங்க லுக் அது அப்போ வந்துச்சு எப்படி பார்க்கணும் தெரியல. அது எப்படி பார்த்தா சொல்லு. அவள் வந்து ஒரு ஷாக்காக ஒரு லுக் விட்டா மேடம் அப்போ தான் தண்ணி குடிச்சிருந்தாங்க. அந்த லுக்கை பார்த்து ஒரே ஏறி அவளுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. அதனால் அப்படியே அந்த பாய் மேலேயே தண்ணியை தூக்கிட்டா. அப்புறம் வெளில போய் அந்த ஹோமில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை படிச்சுருங்க நான் தெரியாமல் தெரிவிட்டேன். இது ஒரு சேனலாக அது ஹோமில் இருக்கிறாங்க. இந்த சேனலில் 10 சப்ஸ்கிரைபர்ஸ் அது ஒரு காலத்தில் போகும் ஒரு லட்சம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் மட்டும் நீ பண்ண Surprise லைக் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் இல்லை சப்ஸ்கிரைப் சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஷேர் இது பண்ணுங்க. கடைசியாக சொல்லலாம். இப்படி தான் எங்கள் டே இருந்துச்சு. வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக விஜயோட ஆஃபீஸ் அதில் எக்ஸைட்மெண்ட்டோட பாட்டு இருக்குது, டிசப்பாயின்மெண்ட்டோட பாட்டும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் நடுவில் என்னாச்சு என்னாச்சுன்னா எக்ஸைட்மெண்ட் பாட்டு எங்கள் சேனல் அப்லோட் பண்ணுறோம். அதை அவள் சொல்கிறது டிசப்பாயின்மெண்ட் பாட்டும் அப்லோட் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு நடுவில் என்னாச்சுன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு ஷாலினிக்கு எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. டிவிக்கு ஆஃப் ஆமாம் நாங்கள் வந்து ரூட் மேப்பில் போட்டு பார்த்தா கொஞ்சம் தூரம் தான் காமிக்குது. ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிருந்தோம் விஜயோட ஆஃபீஸ் பார்த்துருக்கோம். அப்படியே ஒரு மாதிரி ஆனால் எங்கள் சார் வந்து நாங்கள் வருங்கால சிஎம் மட்டும் அதில் சண்டே தான் காரணம் கூட ஸ்வேதா காரணம். அந்த ஆஃபீஸ் ஆனால் நாங்கள் வந்து நேம் சொல்ல விரும்பல. பட் எங்களோட சார் வந்து எங்களுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபில் அவங்க எங்கள் கூட ஒரு மேம் வந்தாங்க. அவங்க நல்ல மேம் ஸ்வீட் அவங்களுக்கு சேனலில் காமிட்னா முடிஞ்சாச்சு போட்டிருக்குமா இந்த மாதிரி தான் நடுவில் கழுவுற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. அவங்க வந்து நடுவில் வந்து பஸ்ஸை எங்கேயே நிறுத்தக்கூடாது சொல்லும்போது பஸ் நிறுத்தக்கூடாது. நம்ம சரி வேணாம் அதுவும் நாங்கள் சொல்ல விரும்பல. அப்புறம் மேம் பிரச்சனை எடுப்போம். அதாவது சார் வந்து வி டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம்ஸ் இப்போ பண்ணார். செருப்புன்னு சொன்னார். பிஞ்சு செருப்புன்னு சொன்னார். சூப்பர் அது வந்து நான் வந்து ஹெச்ஓடி மேம் ஆடு காட்டுங்க மாடு காட்டுங்க. ஸோ கொஞ்சம் தூரம் நாங்கள் வந்து ஹெச்ஓடி மேம் ரூமுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிப்போம். அவர் எங்களை வந்து பிக்சர்ஸ் இருக்கு ஏறிதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு சொல்லாதனால ஆனால் இந்த ஆக்சுவலி இருந்துச்சு காலைல ஏன் வயிறு சரியாக கிளாஸ் பசங்க ஏறாம தான் அன்றைக்கான ரொம்ப இருடி போட்டு காட்டுறடி என்ன சொன்னா கேமராவோட பவர் தெரியாமல் பேசிட்டு இருக்கேன். ஸோ கைஸ் சொல்லு ப்ளீஸ் தரணி அது எடிட்டில் தூக்கிடுங்க. சரி பார்க்குறேன். இவன் பண்ணுறது மட்டும் எடிட் பண்ணுற மாதிரி இருக்குது. சென்சார் வைக்கிற மாதிரி இருக்குது. சென்சார் இல்லை பீப் வைக்கிற மாதிரி இருக்குது. பீப் வச்சிடும் ஓகேவா வேன் எதுவும் வைக்க வேணாம். நான் நீ போன வீடியோவில் அவள் ஒருத்தர் பேர் சொன்னாங்க தெரியாது நீ யார் பேசுனா கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி பீப் வச்சேன். சரி ஃபைவ் டென்ஷன் வீட் தானே வச்சுருக்கேன். நான் எங்கே டென்ஷன் ஆக என் மூஞ்சே அப்படிதான். உண்மையாக சொல்கிறேன். காலையிலேருந்து அடிச்சு காலையிலேருந்து உண்மையாக நல்லா தான் இருக்கா. திடீர்னு ஒரு மாதிரி சந்திரன் ஆனால் சொன்னால் எங்கே இருக்கிறது இப்படி அடிக்கிறான். ஆனால் உண்மையாகவே கைஸ் காலையில் யாரோ நான் பேர் மென்ஷன் பண்ணியிருந்தேன். காலையில் யாரோ பாட்டு வந்து சவுண்ட் வந்து என்னடி இவ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவளுக்கே ஒரு மாதிரிதாக ஃபீல் ஆச்சு. அப்புறம் அவளே வந்து பாட்டு வைங்க அப்படின்னு சமாதானப்படுத்தி உனக்கு மட்டும் சிறப்பாக வச்சா கூட அந்த நிமிஷத்தில் என்ன பாருங்க. அப்போ நான் எல்லாரும் மோடை கில் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ மோடி யாரும் அந்த நேரத்தில் வைப்பு கொண்டு ட்ரை பண்ணா சளியில் ஏதோ ட்ரை பண்ணேன். எனக்கு ஆட வாய்ப்பு இந்த பாருங்க நான் வந்து அப்போ வந்து எல்லாத்தையும் மூஞ்சி காமிச்சிட்டு I was really mad at that
லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்